தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய செண்பகப்பேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கடந்த 23ஆம் தேதி அதிகாலை பாண்டியராஜன் அப்படிங்கிற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த டிப்ளமா படித்த பட்டதாரி இளைஞன் சில சாதி வெறியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்தியை எல்லாரும் பார்த்திருப்போம். அதை கண்டிச்சு நேத்து காலையில புதிய தமிழ்ச்சியுடைய இளைஞரணி தலைவர் திரு டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் கோயில்பட்டியில நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் முடித்த பிறகு பாதிக்கப்பட்ட பாண்டியராஜன் அவருடைய வீட்டுக்கு நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் அங்க போயிருந்தோம். அங்க போன பொழுது பல அதிர்ச்சியான தகவல்கள் அங்கிருந்து சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட அந்த செண்பகப்பேரி கிராமத்துல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த குடும்பம் ஒரு 15 குடும்பங்கள் இருந்திருக்கு முன்னால. இடையில ஒரு 3-4 குடும்பம் காலி பண்ணி போயிடுறாங்க. இப்போ ஒரு 10-11 குடும்பம் மட்டும் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. பூர்வீகமான ஊர் அந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அந்த செண்பகப்பேரி அப்படிங்கிறது பூர்வீகமான ஊர். அங்க கள்ளர் சமூகமும் மறவர் சமூகமும் ஒரு 200 அப்படின்ட்டு ஒரு 400-450 வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோயில் இருக்குது. அவங்க கோயில் கும்பிடுவாங்க. ஊருக்குள்ளேயே தேவர் சிலை இருக்குது. இவங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கோயில் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன சாமி ஒண்ணு இருக்கு, அவங்க ஊர் தெய்வம். அது அந்த கம்மாக்கரையில் இருக்குது. திருவிழாலாம் அவங்க எடுக்கிறது கிடையாது. அவங்க சும்மா போய் யாராவது அவங்களுக்கு நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா போய் அங்க வேண்டி ஒரு கெடாவோ கூலியோ வெட்டிட்டு கும்பிடுறது, அவ்வளவுதான். குறிப்பா 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த ஊர்ல தேவேந்திர குல வேளாளர்களுக்கோ அல்லது கள்ளர் சமூகத்திற்கோ அல்லது மறவர் சமூகத்திற்கோ எந்த விதமான மோதல்களோ அல்லது எந்த விதமான முரண்பாடுகளோ இல்ல. ஒண்ணாமண்ணாதான் இருப்போம். ஈவன் எல்லாருமே கொத்தனார் வேலைக்கு தான். ஓவரால் எல்லாருமே கொத்தனார் வேலை, கட்டடம் சார்ந்த வேலையை தான் அதிகமா அந்த ஊர்ல பண்றாங்க. மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒன்னாவே வேலைக்கு போவாங்க. அவங்க கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய இடங்களுக்கு இவங்க போறது, இவங்க வேலை எடுக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க போறது, சித்தாள் வேலைக்கு போறது எல்லாம் கலந்துதான் போயிருக்கிறாங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பக்கத்துல கொப்பம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து சதீஷ் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு குடும்பத்தோட இந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்காக செண்பகப்பேரிக்கு வர்றாங்க. அவன் வந்த பின்னாலதான் அந்த ஊர்ல சாதி ரீதியான அந்த சண்டைகள், அதாவது இப்ப சிறுபான்மையா இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை கிண்டல் பண்றது, கேலி செய்யறது, அவங்கள மிரட்டுறது, அப்புறம் அந்த பைக்ல ரொம்ப சத்தமா வண்டியை ஓட்டிட்டு இவங்களோட வீதியில ரொம்ப வேகமா போறது, உருன்னு முறுக்கிறது. அந்த கொரோனா டைம்ல ஊரடங்கு இருந்தது இல்லையா, அப்ப எல்லாரும் ஊர்ல தானே இருப்பாங்க. இவன் என்ன பண்றது, கஞ்சா போட்டுட்டு கஞ்சா போதையில வண்டி எடுத்துட்டு உருன்னு முறுக்கிட்டு போறது. அப்ப ரொம்ப சேட்டை பண்றானே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த 10 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து அந்த ஊருக்கு நுழையிற இடத்துலயே வீடு அவன் வீடுதான் இருக்கு. அப்ப அங்க போய் அவங்க அம்மாட்ட கமெண்ட் பண்றாங்க, ஏமா இந்த மாதிரி உங்க புள்ள இந்த மாதிரி ரொம்ப நடு ரோட்ல ரொம்ப பைக் எடுத்துட்டு ரொம்ப அலிசாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லி வைங்க. சரிம்மா நாங்க சொல்லி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் 2-3 பேரை அங்க இருக்கக்கூடியவங்கள சேர்த்துக்கிட்டு தொடர்ந்து இது போல சாதி ரீதியான வெறுப்புகளை ஏத்துறது. இவங்க கம்மியா இருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு ஒரு அச்சமூட்டும் வகையில, அச்சுறுத்த வகையிலேயே இருக்குது. இவங்க அதனாலேயே என்ன பண்றது, மெயின் ரோடு, அதாவது அந்த ஊருக்கு இவன் வீட்டை தாண்டிதான் உள்ள ஊருக்குள்ள போற ரோடு இருக்குது. ஊரின் நடுப்பகுதியில் இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர்கள். ஆனா இவங்க அந்த சாலையை பயன்படுத்தாம ஊருக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய சாலையை பயன்படுத்தி தான் மற்ற ஊர்களுக்கு போறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு 30-40 குடும்பங்கள் அங்க இருந்திருக்கு. அவங்க இதே பிரச்சனையில இப்ப யாருமே இல்லை, எல்லாரும் காலி பண்ணி போயிட்டாங்க. இப்ப இவங்களையும் இந்த 10 குடும்பத்தையும் காலி பண்ணிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வீடு, சொத்து பத்து, அந்த கொஞ்சம் பேருக்கு இருக்கக்கூடிய நிலங்கள், இதை எல்லாத்தையும் அபகரிச்சுக்கலாங்கிற நோக்கத்துல இந்த தாக்குதல், இந்த மாதிரியான அப்பப்ப பண்ணக்கூடிய சேட்டைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட, மிக முக்கியமா அங்க இருக்கக்கூடிய ரேஷன் அரிசியை கடத்துற வேலைய அந்த பையன் பண்ணிட்டு இருக்கான். சின்ன பையன் தான், அவனுக்கு ஒரு 23-24 வயசு தான் இருக்கும். அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். கயத்தாறுல இருந்து ஆளுகளை கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கப்ப கூட அந்த அண்மையில கூட அந்த அரிசி வியாபாரி கைது செய்யப்பட்டார். அது இல்லாம வேற ஊர்ல கஞ்சா பொட்டலங்களை வாங்கிட்டு இந்த ஊருக்கு சப்ளை பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கான். குறிப்பா அந்த கஞ்சா போதை, அந்த கஞ்சாவுக்காக தான் இந்த பசங்க அவங்கிட்ட கொஞ்சம் பழகிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா கொஞ்சம் அது எல்லாருக்கும் இருக்கும்ல, சிலருக்கு இருக்கும்ல, அந்த எண்ணத்துல இவங்க கூட கொஞ்சம் குளோஸா 2-3 நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்ல ஒருத்தன் தான் இப்ப அந்த மதன் ஒருத்தன் இவங்க கூட சேர்ந்து அந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டு இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 பேர் மட்டும் இல்லாம பக்கத்துல இன்னும் 3 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 5 பேர் சேர்ந்துதான் இந்த பையனை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அது அதிகாலையில அவங்களுடைய காலை கடன்களை கழிப்பதற்காக அந்த அவுட் சைடு தான் போக வேண்டிய சூழல் இருக்கு. அதனால எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாலதான் அவங்க சித்தப்பா போயிட்டு வந்திருக்காரு, அவங்க சொந்தக்காரங்க போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப எல்லாம் இந்த பையன் போகும் பொழுது போனை பார்த்துட்டே
போற வழக்கம் உள்ளவன். அப்படி போனை பார்த்துட்டே நடந்து போகும் பொழுது பின்னால வழியா கழுத்துல வெட்டி கொன்னுட்டாங்க. கொலை நடந்த பிறகு உடனடியாக ஒரு கொலைகாரன் ஒரு வெட்டி கொன்னுட்டானா என்ன பண்ணுவான்? பயந்துட்டு ஓடிடுவான். கொன்னாச்சு வச்சாச்சு, இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அப்ஸ்கேண்ட் ஆகிறதுக்காக, தலைமறைவாகிறதுக்காக தெரிச்சு ஓடுவான். இதுதான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டுக்கிறோம். பெரிய காசுக்காக கொலை செய்யக்கூடிய கூலிப்படை 20-30 கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளும் கூட கொலை செய்து விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க, அதுக்கப்புறம் காவல்துறை தேடி பிடிச்சிச்சு அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இவன் என்ன பண்ணிருக்கிறான்? கொலை பண்ணிட்டு கொலை செஞ்ச அந்த ஆயுதத்தை வீட்டுல கழுவிட்டு எல்லாம் எடுத்து சாவகாசமா, அப்ப எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு தூரம் உச்சகட்ட கஞ்சா போதை இருப்பாரு. இந்த கஞ்சா பொட்டலம் விற்கிறதையும் அரிசி கடத்துறதையும் தான் அதிகாரிகள்ட்ட அந்த பையன் சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னு அலிகேட் பண்ணப்படுது. அதுல இருந்துதான் அந்த இது ஏற்படுது, அந்த முரண்பாடு ஸ்ட்ராங் ஆகுது. 10 வீடு இருக்கிறவன் நீ என்ன எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு. எப்பவுமே இவன் கஞ்சாவை சாதாரணமா உட்காந்து ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து கஞ்சாவை போட்டு சாதாரணமா குடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவன். அந்த ஊர்லயே எப்ப அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது நம்மளால அப்படின்னு அந்த ஊர்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே விலகிடுறாங்க. அந்த பையன் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவன், அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் விலகிடுறாங்க. மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு ஆண்டு ஒரு முறை அவங்க 2 பேத்துக்குமே திருவிழா நடக்கும் பொழுது 2 பேரும் ஒன்னா கும்பிடுவாங்க. கல்லரும் மறவரும் கும்பிடுவாங்களா. அந்த திருவிழாவின் பொழுது மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க ப்ராப்பரா அந்த கணக்கு வழக்குகளை ஒப்படைப்பாங்க. பட் இந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கணக்கு வழக்கு ஒப்படைக்கிறது இல்ல அப்படின்னு அங்க அவங்களுக்குள்ளேயே தகராறு வரும். அந்த தகராறுலயே கூட இவனுடைய சலம்பல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் மேல அவங்களே குற்றச்சாட்டு வளர்வுக்கு ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஆளுகளா இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பக்கத்து ஊர்ல பாண்டவர் மங்கலம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தேவேந்திர உலகளர் சமூகத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்க. அங்க தியாகி இமானுவேல் சேகரனாருடைய ஒரு மணிமண்டபம் இருக்கு. அந்த மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய போட்டோல இவன் அந்த சாணியை கரைச்சு சில